நமக்கு வந்து இன்றைக்கி வந்து 2 பிரேஸ்லெட் வந்து ஆர்டர் வந்திருக்குங்க. அதை வந்து செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவங்க வந்து நம்மகிட்ட வந்து 2 கலரில் பிரேஸ்லெட் கேட்டிருந்தாங்க. ஒன்று பர்பிளும் ஒன்று வந்து ஒயிட்டு. ரெண்டுமே வந்து இந்த இனிஷியல் வைப்பாங்களே லெட்டர்ஸ் மட்டும் ஒவ்வொரு லெட்டர்ஸ் வந்து இடையில வச்சு கேட்டிருந்தாங்க. அவங்களுடைய கை வந்து ரொம்ப குட்டி, அதனால் வந்து இப்போதைக்கு நான் வந்து 20 பீட்ஸ் மட்டும்தான் எடுத்துருக்கேன். நான் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த 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 இதுதான் யூஸ் பண்ணுவேன். இந்த எலாஸ்டிக் இது வந்து டபுளாக போட்டு நான் யூஸ் பண்ணுவேன். முன்னாடிலாம் வந்து 8 வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து அதை விட வந்து எனக்கு வந்து இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அதுக்கு இப்போல்லாம் நான் வந்து 8 அந்த இதுவே வாங்குறதில்ல. இது மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் நாட் போடுறதுமே வந்து கொஞ்சம் நல்லா ஈஸியாக தெரிகிற மாதிரி இருக்குது இந்த டபுளாக போடுறதுனால. அதனால் இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்மக்கிட்ட வந்து ஆர்டர் பண்ண பாப்பாவோட கை வந்து ரொம்ப குட்டி கை. அதாவது நார்மலான கை தான். அவங்க 20 பீட்ஸ் வந்து போதும். அதனால் நான் வந்து இப்போ வந்து 20 பீட்ஸ் தான் போட்டிருக்கேன். அதில் வந்து 10 பீட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கோர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த லெட்டரை வந்து இடையில வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த 10 பீட்ஸை கோர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த ப்ரேஸ்லெட் வந்து நான் வந்து 30 ருபீஸ்க்கு தான் கொடுப்பேன். பசங்க தான் ஸ்கூல் பசங்க வந்து நம்மகிட்ட மோஸ்ட்லி வாங்குவாங்க. அவங்கள்ட்ட அதுக்கு மேலெலாம் நம்மளால் வாங்க முடியாது. அதனால் அவங்களுக்கு மோஸ்ட்லி 30 ருபீஸ் தான் ப்ரேஸ்லெட்லாம் கொடுத்துட்ருக்கேன். அவ்வளோதாங்க, கோர்த்துட்டேன். இங்கிட்ட 10 இங்கே 10 நடுவில் வந்து இந்த வி லெட்டர் வைக்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் வந்து இந்த 2 இது இருக்கு இல்லையா, அதில் ஒன்று மட்டும் உள்ளே விட்டுருக்கேன், ஒன்று வந்து வெளியில் வச்சுட்ருக்கேன். அவ்வளோதான். இதை கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிவிட்டு 2 தடவை நாட் போட்டுட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு ரொம்ப நல்லா டைட் ஆகிடும். இந்த நாட்டு வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அதனால் இப்போ தான் போடுறது. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் தான். இப்படி போட்டு ஃபஸ்ட் டைம் மட்டும் ஒரு டைம் மட்டும் போட்டு நல்லா அப்படி இழுத்து விட்டுற வேண்டியது தான். அடுத்த டைம் போடும்போது 2ஆக போடணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் டைம் போடும்போது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு உள்ளே விட்டு வெளியில் எடுத்துடணும், மறுபடியும் ஒரு உள்ளே விட்டு வெளியில் எடுக்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா இன்னுமே நமக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். வெரி சிம்பிள். இவ்வளோதான். ஒரு ப்ரேஸ்லெட் வந்து நமக்கு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த ப்ரேஸ்லெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா நாட் போட்டுட்டு இப்படி இழுத்து பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி இப்படி கட் பண்ணிட வேண்டியதுதான். கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பீட்ஸுக்குள்ளே இந்த நாட்டை வந்து உள்ளே எடுத்து விட்டுற வேண்டியதாங்க. எடுத்து விட்டோம் அப்படின்னா அது வாட்டை உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி வச்சிடலாம். இப்போ நாட்டை வந்து நமக்கு தெரியவே தெரியாது, பார்க்கவும் நீட்டாகவும் இருக்கும். பாருங்கள், செமையாக இருக்குது. ஓகேங்களா?